ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு React.js அப்ளிகேஷனை எப்படி பில்ட் எடுத்து AWS S3 bucket ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங்கில் டிப்ளாய் பண்ணுறது, அது எப்படி பப்ளிக்காக நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு உள்ளதை பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேசிக் React.js அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஃபேக் ஸ்டோர் API யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து லிஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட சோர்ஸ் கோட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் இதை வந்து கிட்டில் புஷ் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் இல்லைன்னா கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்ட க்ளோன் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த React.js-ஐ ரன் பண்ணுறதுக்குள்ள கமாண்ட் வந்து npm ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இது பேசிக் பேஜ், ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட்டு. ஓகே, சிங்கிள் லேண்டிங் பேஜ் தான். இதை இப்போது பில்ட் எடுத்து எப்படி AWSல இதேமாரி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இது பில்ட் எடுக்கிறதுக்குள்ள கமாண்ட் வந்து npm run build. பில்டு கிரியேட் ஆகிடுச்சு. இண்டஸ்ட்ரியல் HTML ஃபைல் இருக்குது, வேறு எல்லா அசெட்ஸு ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ அடுத்தது வந்து நம்மளுக்கு தேவை வந்து ஒரு AWS அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும். நீங்கள் வந்து ஒரு AWS அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு தென் அதுக்குள்ளாடி அந்த AWS கன்சோல் போனீங்கன்னா இப்படி தான் இங்கே இருக்கும். அதில் போய் நீங்கள் சர்ச்சில் S3ன்னு டைப் பண்ணிங்கன்னாலே இதை மாதிரி ஒன்று வரும். இதுக்குள்ளாடி நீங்கள் S3-யை கிளிக் பண்ணி உள்ளாடி போயிட்டு பக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கெட்டை நம்ம வந்து இந்த React.js அப்ளிகேஷனை வந்து ரன் பண்ணுறதுக்கு நம்ம பக்கெட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். க்ரியேட் பக்கெட் கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் நான் React TWB அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பக்கெட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். வேறு எல்லாமே டிஃபால்ட் செட்டப்லேயே இருக்கட்டும். இந்த பிளாக் ஆல் பப்ளிக் ஆக்சஸ்ன்னு இருக்கும், அதை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அவுட்புட் நம்ம பார்க்கணுன்னா இந்த பிளாக் பப்ளிக் ஆக்சஸில் இருந்துச்சுன்னா நம்மளால் பார்க்க முடியாது பப்ளிக் ஆக்ட்டு. இதை வந்து நான் தான் பப்ளிக் ஆக்சஸை வந்து எனேபிள் பண்ணேன் அப்படின்னு உள்ளதை அக்னாலஜ் பண்ணுறோம். தென் வேறு எல்லாமே டிஃபால்ட்டாக அவங்க என்ன செட்டப் வச்சுருக்காங்களோ அது எல்லாமே அப்படியே விட்டுருங்க. இப்போ நம்ம க்ரியேட் பக்கெட்டை கிளிக் பண்ணி பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே வந்து கிளிக் பண்ணி உள்ளாடி போயிட்டு அப்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்லோட் ஆப்ஷனில் போய் ஆட் ஃபோல்டர் இதை கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ண அப்ளிகேஷன் நம்ம இப்போ பில்ட் எடுத்தோம்ல React.jsல அந்த சோர்ஸ் கோடை போய் அந்த பில்டு ஃபோல்டரை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். அப்லோட் கீழே வந்து அப்லோட் கிளிக் பண்ணி மேலே நம்ம செலக்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் அதுவே அப்லோட் ஆயிரும். ஓகே, ஐ திங்க் இட் வில் டேக் 30 seconds more. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இதை க்ளோஸ் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து நம்ம பக்கெட்டுக்குள்ளாடி பில்டுன்னு உள்ள ஒரு ஃபோல்டருக்குள்ளாடி இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்து வெளியே போட்டுக்கலாம். இதில் செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஆக்ஷன்ஸில் மூவ் கொடுத்துட்டு ப்ரௌஸில் போயிட்டு இதில் நம்ம எந்த ஃபோல்டருக்கு மூவ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணால் போதும். நான் பில்ட்லேருந்து எடுத்து இந்த ஃபோல்டரில் போடுறேன். ஸோ சூஸ் டெஸ்டினேஷன், மூவ் கொடுத்துக்கிறேன். மூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் React TWக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே பில்டுக்குள்ளேருந்து காப்பி எடுத்துகிட்டு வந்து இது வெளியே போட்டுருச்சு. ஓகே, இப்போது நம்ம அடுத்தது பண்ண வேண்டியது பெர்மிஷன்ஸில் போய் பக்கெட் பாலிசின்னு ஒன்று இருக்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆக்சஸ் பப்ளிக் ஆக்சஸ் இது கொடுக்குறதுக்கு இதில் வந்து நம்ம பாலிசி க்ரியேட் பண்ணணும். இதில் எடிட்டை கிளிக் பண்ணி இதில் ஆட் நியூ ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் சர்வீசஸ் லிஸ்ட் வரும். இதில் S3-யை கிளிக் பண்ணி நான் இப்போது எல்லாத்தையும் பெர்மிஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் நீங்கள் பிரின்சிபலில் ஸ்டார் கொடுக்கணும். தென் ரிசோர்ஸஸ்லேயும் மேலே ARN இருக்கும், அதை காப்பி பண்ணி போட்டுட்டு /star இப்படி நீங்கள் டைப் பண்ணிவிட்டு தென் சேவ் சேஞ்சஸ் கொடுக்கணும். இப்போது நம்ம பாலிசி வந்து ஆட் பண்ணிட்டோம். ஓகே, தென் இதுக்கு நம்ம ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங் வந்து முதல்ல டிசேபிள்டாக இருக்கும், அதை நம்ம எனேபிள் பண்ணணும். ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு லாஸ்ட்டில் ஸ்டாட்டிக் வெப் ஹோஸ்டிங் டிசேபிள்டுன்னு இருக்கும். இதை நீங்கள் எடிட் கிளிக் பண்ணி எனேபிளில் மாற்றினீங்கன்னா இது ஃபைல்ஸ் கேட்கும், எது டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம index.html
கொடுத்துக்கலாம். எரர் டாக்குமெண்ட் இப்போ இல்லை, நீங்கள் வேணும்னா எரர் டாக்குமெண்ட்டு கொடுத்துக்கலாம். அப்லோட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்தாச்சு. தென் இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸில் லாஸ்ட் போனீங்கன்னா இது மாதிரி வந்து அவங்க ஒரு யூஆர்எல் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் இப்போ போய் பார்த்தா நம்ம அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆகிருக்கும். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து டிப்ளாய் ஆகிருச்சு. ஃபஸ்ட் நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ இது வந்து நம்ம AWS S3 ஸ்டாட்டிக் ஹோஸ்டிங்கில் டிப்ளாய் பண்ணிட்டோம் வித்தின் 5 மினிட்ஸ்க்குள்ளாடி. ஓகே, ஃபர்தராக உள்ள வீடியோஸை அடுத்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.